இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம கௌதம் அந்த எம்எம்ஆர் ப்ராஜெக்ட்ட சைன் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ப்ராஜெக்ட்ட இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கிளம்பும்போது, நம்ம ஜானும் சும்மா இல்லாம, "பாரு கௌதம், நம்ம கார்த்திக் மட்டும் இந்த இடத்துல கூட இருந்தானா எப்படி இருந்திருக்கும்? இங்க பாரு ஜானு, எனக்கு மட்டும் கார்த்திய கூட வச்சுக்கக்கூடாதுன்னு ஆசை இல்ல ஜானு. அவன் தான் புரிஞ்சுக்காம அப்படி இருக்கான். அந்த எஸ்எஸ்கே அப்புறம் தாட்சாயணி 2 பேர் பேச்சையும் கேட்காம இருந்தானா, கார்த்திக் வேற லெவல்ல வந்துருவான். இப்பயும் ஒண்ணு கார்த்தி மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி மட்டும் கார்த்தி வந்துட்டானா, இந்த எம்எம்ஆர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அவன்கிட்டயே குடுத்துடலாம். அவனையே பார்த்துக்க சொல்லலான்னு நானும் ஆசைப்படுறேன் ஜானு. ஆனா அவன் தான் புரிஞ்சுக்க மாட்றானே அப்படின்னு கௌதம் சொல்ல, ஜானு ஒண்ணு விடு கௌதம். கண்டிப்பா கார்த்தி உன்னை பத்தி புரிஞ்சுப்பான்ப்பா. உன்னுடைய மனச புரிஞ்சுக்காம தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். நீ வேணா பாரேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவனே நம்மள தேடி சீக்கிரமா வரதான் போறான்ப்பா. விடு அப்படின்னு நம்ம ஜானும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி கேலண்டர் எடுத்து வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கத நம்ம பைரவி பாக்குறாங்க. அதே மாதிரி அஞ்சலியும் பாக்குறாங்க. அஞ்சலி வந்து, என்னாச்சு கார்த்தி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அஞ்சலி, இன்னைக்கு தான் நம்ம கோர்ட்ல இருந்து வீட்டை காலி பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வரும்னு எஸ்எஸ்கே அங்கிள் சொன்னார்ல, அதுதான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன்னை எஸ்எஸ்கேவும், ஆமா கார்த்தி, நீ சொல்றது கரெக்டு தான். இன்னைக்கு தான் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. நீ இப்போ தாராளமா போயிட்டு உன் வீட்டுல இருக்கிற அந்த கௌதம், இலக்கியா 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். இந்தா அந்த ஆர்டர் காப்பி அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே நம்ம கார்த்திகிட்ட அந்த ஆர்டர் காப்பியை காட்டாடு. அதை பார்த்தோன்னே கார்த்திக் சந்தோஷம் தாங்கல. இதை பார்த்து பைரவி சும்மா இல்லாம, கார்த்தி, எதுக்கு மேல நின்ன யோசிக்கிற, வா அந்த அக்ரிமெண்ட் எடுத்து போய் காட்டிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த இலக்கியா, கௌதம் 2 பேரையும் வழியா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். என்னையவே இந்த வீட்டை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க கௌதமும் இலக்கியாவும், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு பைரவி, அஞ்சலி, கார்த்தி இந்த 3 பேரும் கிளம்பி நேரா கௌதம் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இது மாதிரி கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்துருச்சு. நீங்களாம் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நீங்களாவே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. இல்லைன்னா இப்பயே போலீஸ் வர சொல்லி உங்களை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு இலக்கியாவையும் கௌதமையும் மிரட்டுறாங்க பைரவி. ஆனா இலக்கியா, கௌதமும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. எங்களால போக முடியாது அப்படின்னு இலக்கியாவும் கௌதமும் பிரச்சனை பண்றாங்க. உடனே கார்த்தி சும்மா இல்லாம, நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நானே போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். போலீஸ் வந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு கார்த்தி போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றாரு. போலீஸும் வராங்க. வந்த உடனே கோர்ட் ஆர்டரை காட்டி இங்க போலீஸ் உடனே கௌதம், இலக்கியாவும் வீட்டு வெளியே போக சொல்றாங்க. உடனே ஜானகி சும்மா இல்லாம, கௌதமும் இலக்கியாவும் இந்த வீட்டு வெளியே போயிட்டா நானும் போயிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, ஆனா கார்த்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, நீங்க எங்க வேணும் போங்கம்மா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் உங்களை வெளியே போக சொல்ல, நீங்க தான் வெளியே போறீங்க, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஜானு அப்படியே உடஞ்சு போயிடறாங்க. உடனே இலக்கியம், கௌதமும், விடுங்க ஜானு, எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் பேசான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் இப்போ எதை பத்தி யோசிக்கிற மனநிலைமை இல்லை. பரவாயில்ல வா ஜானு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு இலக்கியா, கௌதம், இந்த பேர் கார்த்தி, நீ ரொம்ப தப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. உனக்கே இதெல்லாம் தப்புன்னு ஒரு நாள் புரிய வரும். அப்ப நீ எங்களை தேடி வருவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் என்ன பண்ணுவாரு, இலக்கியாவையும் ஜானு அழைச்சிட்டு அந்த வீட்டுல வெளியே வருவாரு. அப்போ கௌதம் பைரவியை பார்த்து, இங்க பாருங்க, நான் உங்களை அம்மாவை தான் பார்த்தேன். ஆனா நீங்களே எனக்கு இப்படி யமனா மாறுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க நினைச்சுக்கலாம் என்னை தோக்கடிச்சிட்டீங்க, என்னை வீட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா நான் தோக்கல. இந்த கௌதம் யாருன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பைரவிக்கு சவால் விட்டுட்டு அங்கேருந்து இலக்கியாவையும் ஜானு அழைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியவும் போறாரு. ஆனா இங்க அஞ்சலி, எப்படி நாம ஜெயிச்சிட்டோம், கௌதம் இலக்கியாவும் இந்த வீட்டை துரத்திட்டோம், அதே மாதிரி கௌதம் பேருக்கு எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு கௌதம நடுத்தர நிப்பாட்டணும் அப்படின்னு அஞ்சலி ஆசைப்படுறாங்க. ஆனா அஞ்சலியுடைய இந்த ஆசைய மண்ணள்ளி போட்டு கௌதம் மீண்டும் இந்த வீட்டுக்குள்ள வருவாரா, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.